ஆமா சார். டாக்டர் சொன்னதை கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே என்னன்னு தெரியும். ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்க. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தமா, வேலையை பார்த்தமா, போனமான்னு இருக்கணும். இனிமே இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவேன். நீ பண்ண தப்புக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். உன்னை தூக்கி உள்ள வச்சிருக்கணும். தேவையில்லாம ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போயிடுமேன்னு தான் அமைதியா இருந்த. இல்லைன்னா அப்பவே சீட்டை கிழிச்சு கையில கொடுத்துருப்பேன். நந்தினி, இனிமேவாவது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்புறம் உனக்கு தான் கெட்ட பேர் வரும். பார்த்து நடந்துக்கோ. மேடம், என்ன மேடம் நியாயத்தை கூட சொல்ல விட மாட்டாங்க? அவர் கிடக்குறாரு, விடுங்க வேலு. இவங்கெல்லாம் அதிகாரத்துக்கு விசுவாசமா இருப்பாங்க, மனசாட்சியே இருக்காது. இவங்க சொல்றதுக்காக நம்மளோட இயல்பை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இல்ல மேடம், நான் செய்யாத தப்புக்கு என் மேல பழிய போட்டு என்ன குற்ற உணர்ச்சி ஆக்குறாங்க. வேலு, 10 தடவை ஒரு பொய்ய சொன்னா அது உண்மையாயிடுமா? நீங்க அது செய்யலன்றப்போ உங்களுக்கு எதுக்கு குற்ற உணர்ச்சி வரணும்? நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. அவர் சொன்னதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இப்பெல்லாம் நல்லதுக்கு காலமே இல்ல. நீங்க எப்பவுமே இப்படி உண்மையா இருங்க வேலு. நான் இருக்கிற வரைக்கும் உங்களை வேலையை விட்டு தூக்க முடியாது. என்னைக்கா இருந்தாலும் உண்மைதான் ஜெயிக்கும். தைரியமா உங்க வேலையை பாருங்க, நான் இருக்கேன். சரிங்க. இந்தாங்க, மாத்திரையை சாப்பிடுங்க. வேண்டாங்க இருப்போங்க, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இதை சாப்பிட்டா மட்டும் இருக்கிற கவலை தீரவா போகுது? இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் போய் படுங்க. பிடிங்க பிடிங்க. படுத்தா எங்க தூக்கம் வருது கற்பகம்? மனசு முழுக்க வீட்டை பத்தின நினைப்பாவே இருக்கு. ரங்கநாதன் அவன் சம்சாரமும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம குடியிருக்கிற வீட்டை நாம இருக்கும் போதே ஆளுகளை வச்சு அளவெடுத்துட்டு இருக்கான். 2 மாசம் வேற கெடு கொடுத்துட்டு போயிருக்கான். அதை நினைச்சா மனசுக்கு நிம்மதியே இல்லை கற்பகம். உண்மைதாங்க, ஏன் மனசும் அப்படிதாங்க அடிச்சுக்குது. இந்த பாருங்க, மகா ஒரு பக்கம் வயிற்று பிள்ளைக்காரி தனியா கிடந்து கஷ்டப்படுறா. இன்னொரு பக்கம் வேலும் செல்வியும் வேலை இல்லாம கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க. இங்க என்னடானா வீட்டை வித்து பணத்தை கொடுக்கறோன்னு கெடு வச்சுட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணுமே ஓடலங்க. இப்படி நம்ம பிள்ளைங்க 4 பக்கமா இருந்து கஷ்டப்படுறத பார்க்கணும்னு தான் நமக்கு கொடுத்து வச்சிருக்கு போல. ஒரு நாள் இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தோம்னு இல்லை. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை. கண்ணு முன்னாடியே பெரியவன் ஒத்த ஆளை கடந்து கஷ்டப்படுறான். அதை பார்க்க சகிக்க முடியல கற்பகம். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு வீட்டு பிரச்சனை வேற. எப்படி இதை சமாளிக்க போறானே தெரியலையம்மா. எனக்கும் இப்ப அதே கவலை தாங்க. பாவங்க தெரு, நம்ம குடும்பத்தை ஒத்த ஆளை தூக்கி நிறுத்தின புள்ள இதோ இப்போ ஹோட்டலுக்கும் சரியா போக முடியாம கடனையும் அடைக்க முடியாம கோணி குறுகி போய் நிக்கிறான். இப்பெல்லாம் அவன் சரியா பேச கூட மாட்டேங்கிறாங்க. எப்பவும் அதே நினைப்பிலேயே இருக்கான். நாம என்ன பண்றது கற்பகம்? பொண்டாட்டிங்கிற பேர்ல அவன் வாழ்க்கையில வந்து சேர்ந்தவ. அவளால எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கணும்னு அவனுக்கு விதி இருக்கு போல. எல்லாமே வாங்கி வந்த வரோம். அப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ண முடியும்? ரங்கநாதன் சொன்ன மாதிரி 2 மாசத்துல 2 கோடி அவன் எங்கம்மா போய் புரட்டுவான்? இல்ல எப்படிதான் புரட்ட முடியும்? அதை நினைச்சாலே சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. என்னங்க பண்றது? இப்ப இருக்கிற சூழ்நிலையில யார்கிட்ட போய் 2 மாசத்துக்குள்ள அவ்வளவு பணத்தை புரட்டுவான்? அதான் கற்பகம் எனக்கும் புரியல. அதை நினைச்சாவே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. உங்க தம்பி மாமனார் கிட்ட இல்லாத பணமா?
கடனா கேட்டா கொடுக்க போறாரு.